சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்கள் மற்றும் மெட்ரோ ரயில் பெட்டிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் சரிவர ஏற்படுத்தப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சென்னை மக்களுக்கு போக்குவரத்தில் புதிய அனுபவத்தை அளித்து வரும் மெட்ரோ ரயில் தங்களுக்கு ஏற்ற வசதிகளுடன் இல்லை என்பது மாற்றுத்திறனாளிகளின் குற்றச்சாட்டு. உண்மை நிலை என்ன என்பதை கண்டறிவதற்காக மாற்றுத்திறனாளிகளான திரு தீபக் மற்றும் திரு வரதன் பூபதி ஆகியோருடன் ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு நியூஸ் 7 தமிழ் செய்திக்குழு சென்றது. ஆரம்பத்திலேயே நமக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. மாற்றுத்திறனாளிகள் தங்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கென ஏற்படுத்தப்பட்டிருந்த இடம் கயிறு கட்டி தடுக்கப்பட்டிருந்தது. மாற்றுத்திறனாளிகள் வாகனம் நிறுத்தும் இடம் என்பதை அறிவிக்கும் பெயர் பலகையும் இல்லை. ஒரு வழியாக வாகனத்தை நிறுத்திவிட்டு மாற்றுத்திறனாளிகள் இருவரும் உள்ளே செல்ல முயன்றனர். ரயில் நிலையத்திற்குள் செல்வதற்காக மாற்றுத்திறனாளியான திரு வரதன் பூபதி சக்கர நாற்காலி கேட்டார். வீல் சேர் இருக்கா? அப்புறம் இங்கேருந்து நாங்கள் எப்படி போகிறது? ஊந்து போடுறதா? நீங்கள் அங்கே கொண்டு போய் விட சொல்கிறீங்களே, நாங்கள் எப்படி அங்கேருந்து வருவோம்? நடந்து போகணுமா? நாங்கள் நீனும் போய் வீல் சேர் எங்கன்னு கேட்டு வா. ஆனால் அதற்கும் ரயில் நிலையத்திற்கு உள்ளே சென்று அனுமதி பெற்று சக்கர நாற்காலியை கொண்டு வர வேண்டியிருந்தது. இதுவாக வேணா நம்ம நடந்து போய் பார்ப்போமா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே நடந்து வாங்க போகலாம். அப்படியே பத்து நிமிட காத்திருப்புக்கு பின்னர் சக்கர நாற்காலி கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஆலந்தூர் ரயில் நிலையத்தில் 2 சக்கர நாற்காலி தான் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் 4-5 மாற்றுத்திறனாளிகள் வந்தால் என்ன செய்ய முடியும் என கேள்வி எழுப்புகிறார் திரு வரதன் பூபதி. ஒரு டிசபிலிட்டி பார்க்கிங்னு ஒரு சிம்பிள் இப்போ நம்ம உள்ள போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பார்க்கிங் 10% ஆஃப் தி பார்க்கிங் மஸ்ட் பி ஃபார் டிசேபிள்ட். மாற்றுத்திறனாளிகளில் பல வகைகள் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கால் ஊனமுற்றோர் இருக்காங்க, பார்வையற்றோர் இருக்காங்க, கை சின்னதாக இருக்கிறவங்க இருக்காங்க, லோ விஷன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறதான்றது தான் மெட்ரோ ரயில்ன்றது வந்து பெரிய தடையாக இருக்கக்கூடாது. மாற்றுத்திறனாளிகள் அவங்க யூஸ் பண்ணுற எளிய முறையில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஊன்றுகோளுடன் நடக்கும் மற்றொரு மாற்றுத்திறனாளியான திரு தீபக் மெட்ரோ ரயில் நிலையத்தில் வழுக்கும் தளத்தில் நடந்து செல்ல மிகவும் சிரமப்பட்டார். ஆண் பெண் என இரு பாலருக்கும் தனித்தனியே கழிப்பறைகள் இருக்கும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆண் பெண் என பிரிக்கப்படாமல் ஒரே அறை மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறையாக ஒதுக்கப்பட்டிருந்தது. அங்கு சென்று பார்த்தபோது மாற்றுத்திறனாளிகள் கழிப்பறை என்பதற்கான அறிவிப்பு பலகையும் பெயர்ந்து விழுந்து கிடந்தது. சக்கர நாற்காலியில் வந்த வரதன் பூபதி கழிப்பறைக்குள் போகும் அளவிற்கு கழிப்பறையின் கதவுகள் கூட அகலமாக இல்லை. மாற்றுத்திறனாளிகள் பெண் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனித்தனியாக இருந்தால் நல்லா இருக்கும். இதைத் தொடர்ந்து செய்திக்குழுவினரின் படப்பிடிப்புக்கு ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலைய மேலாளர் அனுமதி மறுத்துவிட்டார். இதன் காரணமாக சில காட்சிகளை செல்போனில் படம் பிடிக்கும் சூழல் ஏற்பட்டது. இதேபோல் மெட்ரோ ரயில் பெட்டிக்கும் நடைமேடைக்கும் இடையே உள்ள இடைவெளி, மின்தூக்கி ஆகியவை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற வகையில் இல்லை என்ற திரு தீபக் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை கலந்து ஆலோசிக்காமலே அரைகுறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக வருத்தம் தெரிவித்தார். தென்கொரிய தலைநகர் சியோல் மற்றும் டெல்லி மெட்ரோவில் பயணம் செய்த அனுபவம் உள்ள திரு தீபக் சென்னை மெட்ரோவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்தார். இப்போ இந்திய அரசாங்கம் வந்து ஐநாவினுடைய மாற்றுத்திறனாளிகள் உரிமை உடன்படிக்கையில் 7வது நாடாக கையெழுத்து நம்ம அங்கே போட்டுட்டு ஜெண்டர் ஈக்விட்டி, இப்போ பெண்களுடைய பெட்டியில் தான் மாற்றுத்திறனாளிகளும் ஏறலாம் அப்படின்னு போட்டுருக்குறாங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலியல் பாகுபாடு மாதிரி ஆகுது. மாற்றுத்திறனாளி ஆண்களுக்கு தனியாக இருக்கணும். இது மாதிரி எண்ணற்ற விடயங்கள் வந்து எங்களுக்கு எட்டாத இடத்துல தான் வந்து மின்தூக்கியினுடைய பொத்தான்கள் இருக்கிறதுங்கிறது பார்க்குறோம். இது எதற்கு எதிராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டிசைன்னு சொல்லுவாங்க. அதாவது அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு டிசைனாகத்தான் இது இருக்கணும். இது வந்து மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனைகளை மாத்திரம் இது நம்ம பிரித்து பார்த்துட முடியாது. இது வயதானவர்களுக்குமான பிரச்சனையாக இருக்குது. மாற்றுத்திறனில் 3000 வகை இருக்கின்றன. எல்லா வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏற்றவாறு வசதிகள் ஏற்படுத்தி தருவது சாத்தியம் இல்லை என்றாலும் விதிமுறைகளுக்கேற்றவாறு வசதிகளை அமைத்து தந்திருக்கலாம். குறிப்பாக எந்த அறிவிப்பு பலகையிலும் பிரெயில் இல்லை என்பதால் பார்வை மாற்றுத்திறனாளிகள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மாற்றுத்திறனாளிகளின் குற்றச்சாட்டு.
இனி திறக்கப்பட இருக்கின்ற மெட்ரோ ரயில் நிலையங்களாவது தங்களை கலந்து ஆலோசித்து தேவையான முயற்சிகளை மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஏற்படுத்தி தர முயல வேண்டும் என்பதே மாற்றுத்திறனாளிகளின் எதிர்பார்ப்பு. செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.